There is a only possibility form. The directional cannot be reversed. The solution of... டேய் சார் வாங்க. என்ன பண்ண இப்ப நீ? வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் வந்திருக்க படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்ம நிறைய பேர் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்க படம் வந்து வித் லவ் அப்படின்ற படம். இந்த படத்தை வந்து மதன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அபிசந்த் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த அபிசந்த் யார் அப்படின்னா நம்மளுடைய இந்த படம் வந்தது இல்லையா, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி, அதனுடைய டேரக்டர் தான் இந்த படத்தில் இந்த ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அனஸ்வரா ராஜன் ரொம்ப முக்கியமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன, இந்த படம் எப்படி போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் திருச்சியில் படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு, இவருடைய அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது நம்ம ஹீரோவோட அக்கா வந்து நம்மளுடைய தம்பிக்காக வந்து நிறைய இடங்களில் பொண்ணு பார்க்குறாங்க. இவர் வந்து பொண்ணு பார்க்குறாரு, நிறைய பொண்ணுங்களை இவர் பிடிக்கல. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரோவோட பேர் சத்யா. சத்யா நீ வந்து இந்த ஹோட்டலுக்கு போ, இவர் சென்னையில் இருக்காரு, அக்கா வேறு ஊரில் இருக்காங்க, நீ இந்த ஹோட்டலுக்கு போ, அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்க வருவா அப்படிங்கிறாங்க. இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு, ஒரு பொண்ணு வந்து பார்க்க வர்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ்வரா ராஜன். அவங்க வந்து இவங்களை வந்து பார்க்க வர்றாங்க. பார்த்துட்டு வந்து பேச எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்புறம் மெதுவாக பேசுகிறாங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருச்சி அப்படிங்கிறேன். நானும் திருச்சி தான். அப்புறம் நான் அங்கே தான் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு 2 பேர் பரஸ்பரம் பேசியிருக்காங்க. பேசும்போது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபர் இருக்கா, பழைய காதல் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து அனஸ்வரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க அபிசந்தை. ஹீரோ வந்து அதுக்கு யோசித்து பதில் சொல்கிறல, டக்குன்னு பதில் சொல்கிறாரு. ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு காதல் இருந்தது அப்படிங்கிறாரு. அப்படியா, எனக்கு தெரியாமல் என்ன காதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க ஸ்கூலுடைய காதலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண, கனவுல எல்லாம் வர ஐ லவ் யூ. அப்போது அவர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து லவ் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து அனிஷா. அவங்க வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. அவங்கள வந்து இவர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. அவங்க அழகாக இருக்கிறதுனால நிறைய பசங்க அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு நிறைய பேர் அதை காம்படேட் ஆகுது. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து சண்டை வருது, 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கு இவருக்கு சண்டை வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியில் போயிடுறாரு. இதுதான் என்னுடைய கதை, நான் அந்த காதலை வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். சரி, உங்களுக்கு ஏதாவது காதல அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த அனஸ்வரா என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல்லையே படித்த ஒரு பையன் மேலே காதல் பண்ணியிருக்காங்க 10th படிக்கும்போது. அந்த பையன் பேர் பாலாஜி. நம்ம படிப்ஸ்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் புஸ்தகம் கையமாக இருக்கக்கூடிய ஒரு பையன். இவங்க லவ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவருடைய காதலை அவர் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ணேன் அப்படிங்கிற அனுபவத்தை இவங்க சொல்கிறாங்க. அப்போது அனஸ்வரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து சில நாட்கள் ஆகும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாகணும். என்ன அப்படின்னா இந்த 2 பேரும் வந்து என்ன ஆச்சுன்னு நமக்கு போய் பார்க்கணும். நாம் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் அவங்ககிட்ட அன்னைக்கு சொல்லாத காதலை இன்றைக்கி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை ஒதுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இது புதுசாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் குழந்தையெல்லாம் இருக்கும், இவருக்கு ஒரு வேளை மேரேஜ் ஆகிருக்கலாம், எது லாஜிக்காக இது ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஒத்து வரும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் இவருடைய நம்ம அபிஜித்தோடைய காதலியை தேடி அவர் தேடுறாரு, இவர் அவங்களுடைய காதலனை தேடுறாங்க. இன்பிட்வீன் டைம் இவங்களுக்குள்ளேயும் காதல் மலருது. அது என்ன மலருதா அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சிருக்காரு. ஒழுங்கா நீ போய் சொல்லிடு, இல்லைனா வேற யாராவது முந்திக்குவாங்க. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா. உங்கள் லைஃப்பில் ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கு, என் லைஃப்லையும் இருக்கு. நம்ம 2 பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? இந்த படம் வந்து 90s கிட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, 95க்கு அப்புறம் பிறந்தவங்க, அந்த 95, 97 அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுடைய ஒரு படமாக இது வந்து வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஓவரால் படம் வந்து நம்மளை ரசிக்கும்படியாக தான் இருக்குது. அது வந்து ரசிப்பு வந்து குறையும்படியாக எதுவும் இல்லை. எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோடைய நடிப்பு தான். நம்ம அனஸ்வரா ராஜன், ஒருத்தங்க அவங்க
கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அவங்களுடைய நடிப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். அதாவது அனிஷாவாக நடித்தவங்க அவங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தை ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சி வரும். அதில் வந்து இவர் வந்து தன்னுடைய காதலியை போய் பார்ப்பாரு. பார்க்குற இடத்துல வந்து அன்னைக்கு சொல்லாத அந்த விஷயத்தை இப்போ சொல்லு அப்படிம்பாங்க. அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஒரு காமெடி கலந்த ஒரு காதலை வந்து நமக்கு உணர வச்சிருச்சு இந்த படம். இந்த படம் வந்து அடிப்படையில் காதல் பற்றி புரிய வைக்கிறதுக்கான ஒரு படம். ஆனால் இந்த வந்து கரெக்டாக அதை கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இந்த படத்தை வந்திருக்கு. இந்த படத்தை 2-3 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து இதில் ஒரு முக்கியமான தயாரிப்பாளர்கள் தயாரித்து அவங்களே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஓவரால் லவ்வாக இருந்தால் கூட பெரும்பான்மையான காட்சிகள் வந்து ரொம்ப விரசமாகவோ ரொம்ப மோசமாகவோ எதுவுமே இல்லை. ஒரே ஒரு காட்சி மட்டும் வேற ஒரு பாடலில் வந்து நேருக்கு நேர் படத்தில் வந்து ஒரு பாடலை வந்து எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. அது ரீமிக்ஸ்லாம் இல்லை. அந்த பாடத்தில் கொஞ்சம் அவங்க அனஸ்வரா ராஜன் இவங்களும் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வருது. அதை அவங்க தவிர்த்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தில் உடைய பின்னணி இசை நானும் பார்த்துட்டே இருக்கேன். கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன் ஒரு அவ்வளவுதான். கால் கூட பண்ணல ப்ரோ நீ. ப்ரோ எனக்கு ப்ரோல கூப்பிடுறீங்க? சாண்ட் ரோடன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து அப்படியே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரீமிக்ஸ் ஆகுது இல்லை ரீமேக் ஏதாவது ஒன்று பாட்டில் போட்டிருக்கலாம்ல, அப்படியே எடுத்து காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி அதை பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாட்டெலாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம மாதிரி சொல்கிறோம். அப்புறம் அனஸ்வரா ராஜனை வந்து நம்ம பெரும்பாலான மலையாள படங்களில் வந்து அவங்கள வந்து ஒரு அப்பாவி பெண்ணாகவும் ஒரு இறக்கப்படுற பெண்ணாகவும் தான் பார்த்துருப்போம். இதில் போல்டாக ரொம்ப கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான முயற்சி. இப்படி ஒரு ஆங்கிளில் வந்து டேரக்டர் வந்து இதை வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அனஸ்வரா வந்து அதுக்கான கேரக்டருக்கான ஒரு லாஜியை வந்து அவங்க பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிஷா நடிச்சா அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஸ்கூலில் வந்து நம்ம வந்து இயல்பாக அந்த ஒரு 15 வயதில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பொண்களுக்காக பசங்க வந்து சண்டை போடுவாங்க, எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சித்தப்பு சரவணன் வரக்கூடிய காட்சியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் ஸ்கூல் டீச்சராக அவர் வரப்போது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து செய்த தவறுக்காக போய் மன்னிப்பு கேட்குறாரு. அந்த இடம் அவர் பேசக்கூடிய டயலாக்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்படி படங்களில் வந்து நிறைய காட்சிகள் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே யூத் அப்படின்னா வந்து நிறைய இடங்களில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு காட்சியை வந்து அவர் வச்சிருக்காரு. அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தைரியமாக சொல்லியிருந்திருக்கலாம், இந்த படம் வந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்க்கலாம், இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற கேட்டகரியில் இந்த படம் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ் டேஸ்லேயோ பார்த்தா அந்த லவ் நினைவுகள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் லவ்வரை தேடி போய் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தை இந்த படம் கொண்டு வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 70s பிறந்தவங்களும் 80s பிறந்தவங்களும் பெரும்பாலும் காலேஜுக்கு வந்து கோ எஜுகேஷனில் படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஏதோ விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உள் உணர்வு இருக்கும். நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே காதலை வச்சு சொல்ல முடியாமல் தவிச்ச நாட்கள்லாம் அன்றைக்கி இருந்திருந்திருக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வந்து டச் பண்ணுது. சொல்றது கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டல நீ. ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. காதல்ன்ற உணர்வை வந்து புரிய வைக்கிறதுக்கு இந்த படம் வந்து நம்ம டைரக்டர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து இவர் கரெக்டாக வந்து இந்த டைரக்டர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா திருவிழுக்காக.